என்ன பண்ணணும் சொல்லி என்ன செய்ய அப்புறம் இது ஆடியோ இப்போ கனெக்ட் பண்றாங்க. இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. Good morning, Mary ma'am. This is Preeti here from Vidya Viday. Hello. குட் மார்னிங் மேம். சாட்லாம் நீ பண்ணிக்கலாம் சரியா? இந்த பொண்ணு தான் நடத்துது.
Hello teachers. This is Preeti from Vidya Viday. நம்ம கூட சில டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இன்னும் சில டீச்சர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட நேம் அண்ட் எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பண்றேன்னு எனக்கு ஹலோ டீச்சர்ஸ், இப்போ ஜாயின் பண்ண சில டீச்சர்ஸ்க்கு சொல்றோம். ஒரு இன்னொரு டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாட் பாக்ஸ் மூலமா நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உங்க நேம் அண்ட் நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். நான் பிரீத்தி ஃப்ரம் வித்யா விதை ஃபவுண்டேஷன். Preeti? Yeah. Yes, Yeah. Raji. Yeah, I think I don't know. No one has joined from Navnirmiti. You could start. Okay, Ji. I think Divya from Navnirmiti has joined. Okay, So, okay. yeah. Just check once. Yeah. Yeah, Divya, can you just let us know if Ravi and the team are joining?
Hey, 1 second, 1 second. I will Yes. check. Yes, Kalaivani, we can wait. So hello teachers, good morning. இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நீங்க இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நம்ம டீச்சர்ஸ் எல்லாரையுமே இந்த வெபினார்ல மீட் பண்றதுக்கு. So how are you feeling today? உங்க ஃபீலிங்க நம்ம சாட்ல போட முடியுமா? If you're happy, you're excited, you're energized, அந்த மாதிரி உங்க ஃபீலிங்ஸ் சாட்ல. Okay, chat box நம்ம ஸ்கிரீன்ல மொபைல் போன்ல யூஸ் பண்றீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனுக்குள்ள நீங்க chat பாக்ஸ் குள்ள போகலாம். Yes, happy and curious, excited, Alice. Thank you, Alice. Thank you, Reggie, for sharing it. You can imagine just at that time when you really made it. Pooja ma'am. Hi Pooja ma'am. உங்க மியூட் பண்ணிக்கலாமா உங்களோட மைக்ரோஃபோன்? ஹலோ பிரீத்தி மேம். எஸ் எஸ் திவ்யா. ரவி சார் வந்து ஏதோ இன்டர்நெட் இஷ்யூவா, அதனால அவங்களால கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுஷ்மா மேம் ஆல்ரெடி வந்துட்டாச்சு. கவுனிர்மதியில இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க, ரவி சார் தவிர. Okay, so yeah, Preeti, we can start. We can start today's presentation. okay. Yeah, I'm Sushma. Yeah. Yeah. Okay, Sushma. Thank you so much. So once again, welcome teachers. Welcome. ஒரு just ஒரு 2 minutes நம்ம லேட் ஆயிருக்கோம். பட் ஆன் டைம்ல நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம செஷனை. இன்னைக்கு நம்ம செகண்ட் செஷன் வெபினார் சீரீஸ்ல. ஸோ இந்த செஷன்ல வந்து எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என் பேரு பிரீத்தி, as I told you, and என் கூட இன்னைக்கு ஆலிஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆலிஸும் எங்க டீம்மேட். ஸோ நாங்க 2 பேரும் உங்களுக்கு இந்த செஷனை ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ எங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கேட்கலன்னா நம்ம இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு கால் இன் வேயா டிவைஸ் போட்டிருக்கோம், கால் வேயா டிவைஸ் ஆடியோ அப்படின்றது. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆடியோ வந்து கிளியரா கேட்கும். எஸ். ஸோ we can go back now. நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து யூஸ் ஆஃப் ஐசிடி இன் எஜுகேஷன் அப்படின்ற டாபிக்ல செஷன் பார்த்திருந்தோம். டீச்சர்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ண முடியுமா நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம்? அண்ட் அந்த பாட்காஸ்ட் பத்தி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். யாராச்சும் ட்ரை பண்ண முடிஞ்சதா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? Any teachers?
ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ நம்ம இந்த செஷன்ல பாட்காஸ்ட் வந்து லாஸ்ட் செஷன்ல பார்த்திருந்தோம். இந்த செஷன்ல வேற சில டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட சைட்ல இருந்து உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த செஷன் வந்து ஒரு 1 hour மேல போக போகுது. இந்த 1 hourல நம்ம எல்லாருமே ஈக்குவலா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாதான் இந்த செஷனை இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் இன்டராக்டிவாகவும் கொண்டு போக முடியும். ஸோ உங்களோட தாட்ஸ், உங்க கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நீங்க ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னா டெஃபினட்டா ரைஸ் பண்ணுங்க. உங்க மொபைல் போன்ல லெஃப்ட் சைட் கார்னர்ல மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் ஆகும், மியூட் ஆகும். ஸோ நீங்க பேசணும்னு நினைக்கும் போது அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தாட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சாட் மூலமா கூட நீங்க பண்ண முடியும். ஸோ as I said earlier, ரைட் சைட் கார்னர்ல மோர் ஆப்ஷனுக்குள்ள போகும்போது உங்களுக்கு சாட் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம எல்லாருமே இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்ற ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் டீச்சர்ஸ் கிட்ட வச்சுக்கிறோம். லெட்ஸ் கோ இன்டு தி செஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பிளே பண்ண போறோம். இது ஒரு பசில். இந்த பசில்ல 7 இமேஜஸ் போட்டிருக்கோம். ஒரு இமேஜ்க்கு மேல ஒரு நம்பர் பிளேஸ் பண்ணிருக்கோம். இமேஜோட வார்த்தை கண்டுபிடிச்சதும் அந்த வார்த்தையில இந்த நம்பர்ல பிளேஸ் பண்ணிருக்கிற லெட்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களால ஒரு சூப்பர் ஹீரோவோட பேரை வந்து இங்க போட முடியும், சொல்ல முடியும். சோ அந்த சூப்பர் ஹீரோட நேம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டீச்சர்ஸ் கேன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நம்ம இமேஜோட நேம் கண்டுபிடிக்க போறோம். அந்த நேம்ல மேல போட்டிருக்கிற நம்பர் பிளேஸ்ல எந்த லெட்டர் இருக்கோ அதை வச்சு இந்த பசில வந்து ரிவீல் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். 4th இமேஜ் பாத்தீங்கன்னா வாட்ச் இருக்கு. சோ வாட்ச்ல WATC, C தான் 4th லெட்டர். சோ அந்த ஒரு லெட்டர் இஸ் தேர். சோ மத்த 6 இமேஜஸ்க்கான நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம சூப்பர் ஹீரோட நேம்ல ரிவீல் பண்ண முடியுமா? எங்க இருக்குது வீடியோ ஆஃப் எப்படி எனக்கு தெரியல. Yes. Teachers, I hope you understood. நம்ம இந்த puzzle repeat பண்ணா there are few participants who have Teacher. Superhero is yes. Superhero is a teacher, right? Exactly. So நம்ம பேசிட்டு இருக்கிற சூப்பர் ஹீரோ டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ்க்கு ஒரு சூப்பர் பவரும் இருக்கு, that is teaching. On that positive note நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்க போறோம். Thank you மேரி மேம், நீங்க சொன்னதுக்கு very good and great. Yeah, thank you Soumya and Divya for sharing it as well. So இப்போ நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். இந்த செஷன்ல நம்ம மேஜரா few things பார்க்க போறோம். அதுல ஒண்ணு வாட்ஸ்அப் கால் மெசேஜஸ் மூலமா எப்படி நம்ம வந்து இன்டராக்ஷனை எஃபெக்டிவா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு பார்க்க போறோம். தேர்ட், இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல நம்ம பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு இந்த 3 ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள், இந்த பூச்செடி இருக்கு. இந்த பூச்செடி அழகா மலர்றதுக்கும் சரி, ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை இல்லையா? லைக் சூரிய வெளிச்சம், தண்ணி வேணும், நல்ல சூழல் இருக்கணும், என்வாயன்மெண்ட் ஒண்ணு முக்கியம், அதுக்கான ஊட்டச்சத்து சாயில் இல்ல அந்த வாட்டர் மூலமா கிடைக்கும், அண்ட் காற்று கூட முக்கியம். இப்படி வேறு நிறைய விஷயங்கள் இருந்தாதான் அந்த பூச்செடியால மலர முடியும், வளர முடியும். இதே போல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்காகவும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது நம்ம டீச்சர்ஸ் கொடுக்கிற கைடன்ஸ், லேர்னிங் ரிசோர்சஸ், லேர்னிங் என்வாயர்மெண்ட் அண்ட் அவங்க கற்றலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸும் தேவை. ஸோ இந்த மாதிரியான கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கீ எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு பிகாஸ் ஆஃப் COVID-19. ஸோ COVID-19 தாக்கம் கல்வியில இருக்குன்னு தான் சொல்லணும், நிறையவே இருக்கு. ஸோ அதுல ஒரு சில சேலஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் சடனா நடந்துருச்சு. சடனா நடந்ததுனால நம்ம ப்ரிப்பேர்டாவும் இல்லை.
ஸோ ப்ரிப்பேர்டா இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸோட ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ அவங்க லேர்னிங்ல கேப் விழுது. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது நெக்ஸ்ட் புதுசா ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு நியூ நார்மல்சி பத்தி யோசிச்சாலும் அதுவும் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காகவும் இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லைக் லேர்னிங்கை வந்து ஒரு பிளெண்டடான அப்ரோச் எடுத்துட்டு போக முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி கத்துப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பர்சனலைஸ்டான லேர்னிங்கை கொடுக்க முடியும். அண்ட் நிறைய ரிசோர்சஸ், இப்போ ஒரே லெசனுக்கு நான் டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் ஷேர் பண்ண முடியும். ஆடியோ, வீடியோ ஆர் கண்டென்ட், பிடிஎஃப் நிறைய விதத்துல கொடுக்க முடியும். அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷனுக்காக நம்ம நிறையவே கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வெபினார்ல கனெக்ட் ஆகியிருக்கிறதும் ஒரு விதமான கொலாபரேஷன் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரமான கல்வி கொண்டு போகணுன்றதுக்காக இந்த கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது நமக்கு லேர்னிங்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் கிட்ட இருந்து தான் லேர்னிங் போயிட்டு இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு செல்ஃப் லேர்னிங் கொண்டு வந்துட்டாங்க. லைக் தே ஆர் ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செல்ஃப் லேர்னிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பேரண்ட்ஸும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ட்ரைங் டு இன்வால்வ். எப்படி நம்ம லேர்னிங்ல நம்ம குழந்தைக்கு வந்து இன்வால்வ் ஆகலான்றதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. முன்ன நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, கிளாஸ்ல ப்ராப்பரா அட்டென்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வித்யா விதை ரீசெண்டா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸோட அப்ரோச், பேரண்ட்ஸோட குவெஸ்டின்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. தே வாண்டட் டு கான்ட்ரிபியூட் மோர். நான் வேற என்ன பண்ண முடியும், இப்ப இப்ப என்னோட குழந்தை வந்து தனிமையில இருக்காங்க, லேர்னிங் வந்து கேப் ஆயிருக்கு, நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு பேரண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி வந்து நான் எனக்கு இருக்கிற டைம்ல வந்து என் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேள்விகள் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு டீச்சர்ஸ். ஸோ இங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். நீங்க அன்மியூட் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்றீங்க. எஸ் டீச்சர்ஸ், நீங்க யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஷேர் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்றதுக்கு. சாட்ல கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஆர் நம்ம அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். டீச்சர்ஸ், we encourage you to speak. Yes, மேரி மேம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கருண்யா வாட்ஸ்அப். எஸ் மேரி மேம், கேன் யூ அன்மியூட் அண்ட் ஷேர் லைக் வாட்ஸ்அப் நீங்க எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல போட்டிருக்கீங்க. we would love to hear something from you. நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பேசிட்டு இருக்கீங்க, how are you trying அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் மரியா மேம். மரியா மேம், ஹலோ மரியா மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். we can wait to listen to Maria ma'am because அவங்க ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த செஷன்ல பேச போறோம். so we can also learn from her. yes ma'am, பேசுங்க. வீடியோ கால். ஓ, வீடியோ கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணி பேசுறேன். ஓகே, கிரேட் மேம், கிரேட், சூப்பர் மேம். Okay, thank you. Thank you ma'am, thank you for sharing. Thank you. Alice, you are not audible.
Alice, are you talking? I think she's talking, but நமக்கு You're not audible, Alice. Just check your audio. Okay. So இப்போ Alice audio check பண்ணிட்டு இருக்காங்க. In that way we can continue our presentation. So இப்ப எப்படி மரியா மேம் வந்து ஒரு வாட்ஸ்அப்ன்ற ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்பே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். இந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் சுத்தமா இல்லை அவங்களுக்கு. குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் இருக்கு பட் போன் ஆக்சசிபிலிட்டி கம்மியா இருக்கு. குரூப் 3ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் இருக்கு அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி குரூப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுல we are going to see few few platforms. So first text message பார்க்க போறோம். சோ டெக்ஸ்ட் மெசேஜ் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்ல பிஃபோர் திஸ் வாட்ஸ்அப்ல வரதுக்கு முன்னாடி ரொம்ப பெரும்பாலமா பயன்படுத்தின ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டெக்ஸ்ட் மெசேஜ். டெக்ஸ்ட் மெசேஜ்ல நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ண வைக்க முடியும். வெரி ஈஸி டு யூஸ். அண்ட் நமக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, பட் டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் நம்மளால குரூப்பை வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இதுல ஒரு சேலஞ்ச் மட்டும் நமக்கு இருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ்ல நம்மளால 160 கேரக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வேர்ட்ஸ் கேரக்டர்ஸ் சொல்லும்போது ஒரு ஸ்பேஸ் ஒரு லெட்டர் கூட கேரக்டரா கவுண்ட் ஆகும். 160 கேரக்டர்ஸ் மேல யூஸ் 160 கேரக்டர்ஸ் மேல யூஸ் பண்ணும்போது நமக்கு அது 2 மெசேஜா 3 மெசேஜா மாறும். நம்ம எப்போ 320 கேரக்டர்ஸ் மேல பயன்படுத்துறோமோ அப்போ அந்த எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் மாறிடும். சோ பாக்ஸா அவங்களுக்கு மெசேஜா போகும். சோ இந்த ஒரு சேலஞ்ச் மட்டும் இருக்கு. ஆனா இந்த 160 கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால பெஸ்டா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டென்ட்டையும் சரி ஒரு அசைன்மெண்ட்டையும் சரி நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. சோ இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து டீச்சர் அனுப்புறாங்க. இன்றைய கதை அரசன், போர், தோற்றான், குகை, சிலந்தி, வலை, முயற்சி, தன்னம்பிக்கை, போரிட்டான். இந்த வார்த்தையெல்லாம் வச்சு ஒரு கதையை உருவாக்குங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு கதையை சொல்லவும் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கவும் முடிந்தால் உங்க பெற்றோர்கிட்டயும் அதை வாசிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் ஒரு அசைன்மெண்ட். இது 160 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. இந்த 160 கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா கொடுக்க முடியும். இதுல லாங்குவேஜ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, மேத்தும் நம்மளால சொல்ல முடியும். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் மதர், ஃபாதர், சிஸ்டர் அண்ட் குழந்தை 4 பேரோட ஏஜ் மென்ஷன் பண்ணி அந்த ஏஜ் நம்பர்ஸுக்கு மீன், மீடியன், மோட் அண்ட் ரேஞ்சை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் டீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் நம்ம வந்து if we can put efforts in concising the message, ஒரு மெசேஜை கிறிஸ்பா ஷார்ட்டா எப்படி சென்ட் பண்ணணும்னு மட்டும் நம்ம ட்ரை பண்ணோம்னா எந்த மாதிரியான அசைன்மெண்டா இருக்கட்டும் சரி ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் சரி we can share it through text messageன்னு சொல்லலாம். எஸ், இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நம்ம அனுப்புறது ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் we are sending it to them. கால் மூலமா நம்ம செக் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் கான்ஃபரன்ஸ் கால். ஸோ நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ன்றது இன்டர்நெட் தேவையில்லை. நம்ம நார்மல் கால்ல we can keep adding contacts. அதாவது ஒரு 5 பேர் வரைக்கும் நம்மளால கான்டாக்ட்ல ஆட் பண்ண முடியும். ஸோ we're going to connect 4 students 1 teacher. ஸோ 5 பேர் கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இந்த 5 பேர் கனெக்ட் ஆகும்போது நம்மளால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெறும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும் தான் கால் கனெக்ட் பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு பெனிஃபிட் தி ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஆர் நான் வந்து வேற சில ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கொஞ்சம் மீடியமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் இருந்தா அவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கண்டக்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த கான்ஃபரன்ஸ் காலை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரீட் அலவுட். ஸோ நீங்க கால்ல கனெக்ட் ஆனதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சுரேஷ் நீங்க படிங்க.
ராஜேஷ் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஒருத்தங்களுக்கு நம்ம ரீட் அலவுட் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம். இங்க நம்ம ரீடிங் ஸ்கில்ல வந்து அதிகப்படுத்த ட்ரை பண்றோம். ரெண்டாவது சைட் வேர்ட்ஸ் பிராக்டிஸ். ஸோ சைட் வேர்ட்ஸ் வந்து வி ஆல்வேஸ் யூஸ் இட் இன் அவர் கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த சைட் வேர்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து முன்னாடியே நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்ல அனுப்பிட்டு அதை கால் பண்ணி அவங்கள வந்து கேட்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ட் ஸ்பெல்லிங், ஸ்பெல் பண்ணுங்க, அதை ரீட் பண்ணுங்க, அண்ட் யூ கேன் ரைட், நான் சொல்ல நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி சைட் வேர்ட்ஸ்க்கான ப்ராக்டிஸும் நம்மளால பண்ண முடியும். தேர்ட் திங் இஸ் பியூர் டீச்சிங். ஆஸ் ஐ செட், நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் கொடுக்கும்போது நம்மளால பியூர் டீச்சிங்கும் இங்க எனேபிள் பண்ண முடியும். ஸோ ஒரு டீச்சர் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸா வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ்ல 10 டைம்ஸ் டீச்சர்ஸ் வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி teachers can take support of those students or enable those students, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சிங் பண்ற மாதிரி, பியர் டீச்சிங் பண்ற மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும். ஐ ஹோப் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே இதை வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ்ல பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயும் பண்ணலான்ற ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கு. எஸ், ஸோ இதுக்கான ஒரு லெசன் பிளான் மாதிரி நம்ம சாம்பிள் லெசன் பிளான் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் வந்து வெலாசிட்டின்னு எடுக்கிறோம்னா அந்த வெலாசிட்டியை கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கப்புறமா பேஜ் நம்பர்ல இருந்து ஒருத்தங்க படிக்கவும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் ஒரு சின்ன குவிஸ் கேட்டு நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்றோம். ஃபைனலா நம்ம கால் எண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு போஸ்ட் ஒர்க், அதாவது ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து அவங்க அந்த லெசனை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு ½ hour கால்ல நம்மளால ஒரு கான்செப்டை வந்து ஒருத்தங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் கான்ஃபரன்ஸ் கால் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் நோ இன்டர்நெட் பார்த்திருக்கோம். Now we are going to see students with internet but phone availability இல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னா, இல்ல பேரண்ட்ஸோட மொபைல் வந்து அவைலபிளா இல்ல லேர்னிங்கு, ஸோ லேட்டரா ஈவினிங்ல இல்ல லேட் நைட்ல தான் பார்க்க முடியும்னா வாட்ஸ்அப் வந்து இங்க பயன்படுத்தலாம். ஸோ வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புற மெசேஜஸா இருக்கட்டும், வாய்ஸ் நோட்டா இருக்கட்டும், we can students can replay it and listen to it over again and again. So அந்த ஒரு flexibility வந்து இங்க நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். As we all know and teachers இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும், that groups வந்து நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மரியா மேம் சொல்லியிருந்தாங்க கான்ஃபரன்ஸ் கால். ஸோ லேட்டஸ்டா வந்து வாட்ஸ்அப் அப்டேட்ல பாத்தீங்கன்னா வீடியோ கால் வந்து இருக்கு. அதாவது 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் நம்மளால வீடியோ கால் பண்ண முடியும், கான்ஃபரன்ஸ் கால் பண்ண முடியும். எஸ், ஸோ நெக்ஸ்ட் we are going to see one special feature வந்து நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கு, ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் பத்தி நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ப்ராட்காஸ்ட் பார்த்தோம்னா, ப்ராட்காஸ்ட்ல நம்ம அனுப்புற ஒரு குரூப்ல எப்படி ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணும்போது அது குரூப்ல ஒரே டைம்ல எல்லாருக்கும் அந்த குரூப்ல மட்டும் ரிசீவ் ஆகுதோ, ப்ராட்காஸ்ட்ல நம்ம குரூப்பா அனுப்பும்போது நமக்கு ரிப்ளை அந்த குரூப்ல வராது, தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா வந்து சேரும். இதே எப்படி நம்ம பண்ணலாம்னா, நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல ரைட் கார்னர் டாப் கார்னர்ல வந்து 3 டாட்ஸ் இருக்கும், மெனு ஐகான் அதை சொல்லுவோம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். இந்த நியூ ப்ராட்காஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட் வந்து தெரியும். கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களை கிளிக் பண்ண உடனே அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கான குரூப் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க ஒரு சாம்பிள் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், 3 ரெசிபியட்னு சொல்லிட்டு 2, 3, 4ன்ற ஒரு நம்பரை பேஸ் பண்ணி. ஸோ இந்த குரூப்ல நான் என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போறேனோ அது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தான் ரிசீவ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த குரூப்ல நம்ம ஹெலோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். ஹெலோன்னு போட்ட மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிருக்கு, 3 பேருக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. பட் அந்த குரூப் இண்டிவிஜுவல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பட்டன் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் பட்டன் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாது. அண்ட் அவங்க ரிப்ளை பண்ணும்போது கூட நமக்கு தனிப்பட்ட முறையில தான் அனுப்புவாங்களே தவிர இந்த குரூப்ல வராது. ஜஸ்ட் அதை நான் மறுபடியும் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் நமக்கு இருக்கு. எல்லாரோட நம்பர்ஸும் வந்து நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட நம்பரை வந்து சேவ் பண்ணிருக்கணும், விச் மீன்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பரை சேவ் பண்ணா மட்டும்தான் அவங்கள நம்மளால ப்ராட்காஸ்ட் மூலமா கனெக்ட் பண்ண முடியும்.
ஸோ டீச்சர்ஸ் சோஃபார் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? கேன் எனி கொஸ்டின்ஸ் யூ நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா ஷேர் பண்ணலாம். ஆர் we can move ahead. Can we go ahead? or நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு ஷேர் பண்ணிக்கலாமா டீச்சர்ஸ்? ஓகே, we'll go ahead. ஆலிஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். உங்க மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகுது ஆனா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, I'll continue. ஸோ நம்ம வாட்ஸ்அப் போல இப்போ எப்படி நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் காலுக்கு ஒரு சாம்பிள் லெசன் பார்த்தோமோ அதே போல இங்கே வாட்ஸ்அப்ல ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ப்ரீ ஒர்க். ப்ரீ ஒர்க்ல வந்து ஒரு லெசன் வந்து நான் PDF ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். செகண்ட், நான் அதை வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க அதை படிச்சிருந்தாங்கன்னா இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களால பண்ண முடிஞ்சுதான் தெரியும். ஸோ நான் இங்க வந்து நம்ம ஜம்பிள்டு வேர்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் வந்து அவங்களால எப்போ ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா ஒன்லி இஃப் தே ரீட் திஸ் டாக்குமெண்ட். தென் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ஒர்க்கா வந்து நம்மளால ஒரு ஸ்டோரியில இருக்கிற ஒரு பிக்சரை வரைஞ்சு காட்டுங்க, அந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்படி ஒரு ஃபார்மேட்ல இது ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் டீச்சர்ஸ் கேன் டூ இட் ஈவன் பெட்டர். நம்ம இது ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிளா போட்டிருக்கோம். எஸ், ஸோ இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம அகடமிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங் கூட இம்பார்ட்டன்ஸா நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால இந்த வாட்ஸ்அப் மூலமா we can always connect with the students to know அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைக் மென்டல் ஹெல்த்துக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியும், எமோஷனல் வெல்பீயிங்காக நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்ன? நம்ம வந்து ஒரு கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் வந்து இனிஷியேட் பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப்ல. அண்ட் we can ask the students, so how happy are you? இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எதனால சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒன் சண்டே முடிஞ்சதும் ஸோ சண்டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கறதா இருக்கட்டும். ஸோ we are trying to engage the students. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அகடமிக்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வேற சில சப்போர்ட்டும் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ as teachers have not posted any questions, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் கான்ஃபரன்ஸ் கால் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் நோ இன்டர்நெட். Second, WhatsApp for students with less accessibility to phone. So phone availability கம்மியா இருக்கு அவங்களுக்கு WhatsApp. இப்போ அடுத்து நம்ம போகிறது virtual classrooms. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து virtual classroomsனு சொல்லலாம். அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஸ். இன்னைக்கு நம்ம ஜூம் மூலமா கனெக்ட் ஆகிருக்கோம். இதே மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, லைக் கூகுள் மீட், ஹேங் அவுட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இப்படி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஸ்ல எல்லாமே வந்து பெனிஃபிட், ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிருக்கோம். ஸோ டீச்சர்ஸ் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. அண்ட் ஒரு 2-வே கம்யூனிகேஷன் இருக்கு, கொஸ்டின்ஸ் கேட்க முடியுது அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்ல என்ஷூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இதுல வந்து நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாலும் இதுல எல்லாமே வந்து காமனா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளால எஃபெக்டிவா லேர்னிங் கொண்டு போக முடியும்னு இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு புது பிளாட்ஃபார்ம்ல ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆக போறோம். நியூ பிளாட்ஃபார்ம்ன்றதுனால 2 விஷயம் நடக்கலாம். ஒன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைட் ஃபீல் கன்ஃபியூஸ்ட், புதுசா இருக்கே நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இது புதுசா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க. இந்த 2 ரீசன்ஸ்க்காக நம்ம 2 ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேஸ் பண்ண போறோம். ஒன்னு, நார்ம்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசியிருந்தோம், லைக் எப்படி மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும், டீச்சர்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில ரெக்வெஸ்ட் வந்து நார்ம்ஸா பிளேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டைம்ல ஒருத்தங்க தான் பேசணும், மியூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க, அந்த மாதிரியான சில நார்ம்ஸ் நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
செகண்ட், நம்ம வந்து எக்ஸைட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில லைக் டெக்னிக்ஸ் இல்லைன்னா ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண போறோம். டீச்சர்ஸ் சில பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, ஒரு சில பேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிருக்கோம் நம்ம இந்த செஷன்ல. சோ இந்த செஷன்ல இப்போ நான் 3, 2, 1 சொல்ல போறேன். சோ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ ஆன் பண்ண போறோம். ஓகேவா? எஸ். சோ கீழே வீடியோ பட்டன் உங்களுக்கு சென்டர்ல ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். சோ ஐ அம் கோயிங் டு சே 3, 2, 1 அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ண போறோம். ரெடியா? இஸ் எவ்ரிவன் ரெடி? ஓகே, ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். 3, 2, 1. சூப்பர். இன்னும் சில பேர் வந்து ஆன் பண்ணாம இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ரெடி? லாஸ்ட் ஒன் டைம் சான்ஸ். 3, 2, 1. Great, great. Teachers, thank you so much for trying out இந்த சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மூலமா எல்லாரும் உடனே நம்ம பக்கம் கவனம் திருப்பிட்டாங்க அண்ட் உடனே வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வர்ச்சுவல் கிளாஸஸ்ல இன்க்ளூட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் எங்கேயும் சிதறாம நம்ம பக்கம் இருக்கும். அண்ட் புது பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு திரும்பாம ஸோ they will be like ஓகே டீச்சர் ஏதோ சொல்ல வராங்க, நம்ம கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். எஸ். சோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம செஷன்ஸ் வந்து நிறைய டாபிக்ஸ்ல நம்ம எடுத்துட்டு போக போறோம். முன்னாடியே கத்து கொடுத்த டாபிக்காவும் இருக்கும், இல்ல புதுசா எடுத்துட்டு போற டாபிக்காவும் இருக்கும். சோ இப்ப புதுசா நம்ம கொண்டு போறோம்னா நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் கொடுக்கலாம். எஸ்பெஷலா நம்ம வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்ல ஏன் இந்த ப்ரீ ஒர்க் கொடுக்கணும்னு சொல்றோம்னா, ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ அக்கௌண்ட்ல 40 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் கொடுக்குறாங்க ஒரு செஷன் மீட்டிங் நடத்துறதுக்கு. சோ இந்த 40 மினிட்ஸ்ல நம்மளால எப்படி கண்டென்ட் வந்து எஃபெக்டிவா டெலிவர் பண்ண முடியும்? ப்ரீ ஒர்க்ன்ற ஒரு டாஸ்க், லைக் நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்லயே வந்து டைம் கன்சியூம் ஆகாம நான் முன்னாடியே வந்து வாட்ஸ்அப் மூலமா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேட் பண்றேன். இன்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற இலை யாராவது எடுத்துட்டு வாங்க, அந்த இலைய வந்து நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, வரைஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. இலையோட மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சோ ஸ்டூடெண்ட்டுக்கு டாபிக் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு, அங்கேயே நம்மளோட ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் தி ஒர்க் முடிஞ்சிருச்சு. சோ மீதி இருக்கிற டைம் எல்லாமே வந்து நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லயும் அந்த லீஃப் பத்தி சொல்றதா இருக்கட்டும், அந்த லீஃபுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த டைமை எஃபெக்டிவா அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியும். சோ திஸ் இஸ் வை ப்ரீ ஒர்க்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து இங்க சொல்றோம். பட் எல்லா செஷன்ஸ்லயுமே நம்ம ப்ரீ ஒர்க் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எங்கெங்க தேவைப்படுதோ நம்ம அங்கங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்ல லைவ் வீடியோ மட்டும்தான் இருக்கு, லைவ் வீடியோ பேஸ் பண்ணியே நம்ம கிளாஸ் ரூம் போனோம்னா இல்ல, நிறைய டூல்ஸ் வந்து நம்மளால இதை இன்க்ளூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம கூகுள் ஸ்லைட்ஸ் மூலமா இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இந்த பிரசன்டேஷன்லயே ஒரு வீடியோ இன்க்ளூட் பண்ணி இந்த மீட்டிங்ல ஸ்கிரீனும் பண்ண முடியும். இது வந்து நம்ம வேற ஒரு டூல்ஸ்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர ஒரு சில ஃபீச்சர்ஸ். இப்போ ஜூம் ஆப்லயே வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்போ நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரீத்தி ஆகிய நான் அண்ட் ஆலிஸ் 2 பேருமே வந்து கோ ஹோஸ்டா இருக்கும். அண்ட் எங்க மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வித்யா விதை. சோ இந்த மாதிரி கோஹோஸ்டிங் மூலமா நம்ம பியர் டீச்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனேபிள் பண்ண முடியும். ஜூம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா விதை ஒரு டிஜிட்டல் வீடியோஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கான அந்த டிஜிட்டல் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். அந்த லிங்க் நாங்க போஸ்ட் திஸ் செஷன் ஆல்சோ உங்களுக்கு ஷேர் பண்றோம். இன்னொரு ஆப்ஷன் லாஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு, ஒயிட் போர்டு. ஒயிட் போர்டுன்ற ஃபீச்சர் வந்து நம்ம பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்டு எப்படி இருக்கோ அதே போல இங்கே ஒயிட் போர்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. நம்ம இதை இப்போ ட்ரை பண்ண போறோம். பிஃபோர் தட் எங்க இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டீச்சர்ஸ் ஹூ ஹவ் கனெக்டட் இன் ஃபோன்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து ஒரு பென்சில் ஐகான் தெரியும். அண்ட் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அதுல பென், ஆரோ, கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்கிரீன் ஃபார் ஃபோன்ல யூஸ் பண்றாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நாங்க ஒயிட் போர்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் மேல உங்களுக்கு அனோட்டேட், ஸோ ஐ வில் ஜஸ்ட் டைப் திஸ் அனோட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்.
இந்த annotateன்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த பென்சில்ல அந்த சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துரும். அதுல எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும். சோ ஒரு 1 minute டைம் கொடுங்க டீச்சர்ஸ். நான் அந்த ஒயிட் போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் பண்றேன். எஸ், ஜஸ்ட் 1 minute. ஓகே. சோ இப்ப டீச்சர்ஸ் உங்களுக்கு ஒயிட் போர்ட் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு எஸ் மட்டும் சாட்ல டைப் பண்றீங்களா? Just to confirm whiteboard தெரியுதுன்னு சொல்லிட்டு. Great, thank you திவ்யா. So இப்போ உங்களால எழுத முடியும். பட் நம்ம இப்போ ஜஸ்ட் ஜெனரலா எழுதாம நம்ம ஸ்மைலி வரைய போறோம். நம்ம இப்போ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்மைலி நான் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது என்னோட ஸ்மைலி. ஸோ உங்களோட ஸ்மைலிஸ் நீங்க வந்து டிரா பண்ணலாம். ஐ ஹோப் எல்லாருக்கும் அந்த annotateன்ற ஆப்ஷன் வந்துருச்சு. எஸ், ஹார்ட். கிரேட் டீச்சர், சூப்பர். இன்னொருத்தங்க ஸ்மைலி போட்டிருக்காங்க எல்லோ கலர்ல. எஸ் எஸ், சூப்பர், கிரேட். ஓகே, இன்னொரு 1 minute டைம் கொடுக்கலாம். நம்ம டீச்சர்ஸ் ட்ரை பண்ணட்டும். லெட்ஸ் ஹேவ் இன்னும் மோர் ஸ்மைலிஸ். ஓகே, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. குட். இந்த குவாரண்டைன் டைம்ல கூட நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் சூப்பர் மோட்ல இருக்கோம். கிரேட். சோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தோணலாம். சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு போறோமே, ஒயிட் போர்டு கொண்டு போறோமே, அவங்க கிரிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க மேல வந்து ஆஸ் அ ஹோஸ்டா இப்போ நீங்க மீட்டிங் ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு மேல annotate வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு டிசேபிள் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிசேபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் annotation அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ உங்களால இப்போ எழுத முடியாது. எஸ், கரெக்ட். இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால எழுத முடியாது. யா, சோ தட்ஸ் தி ஃபீச்சர் அபவுட் ஒயிட் போர்ட். நம்ம வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல ஒயிட் போர்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணிருக்கோம், டிரா பண்ணிருக்கோம், அவங்கள வந்து மேத் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கோம். அதை மிஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம ஒயிட் போர்டு மூலமா இதை கொண்டு போகலாம். ஸோ டீச்சர்ஸ், நான் மறுபடியும் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் 1 minute. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட், இங்க பாத்தீங்கன்னா உங்களால இங்க பார்க்க முடியும். இங்க டிசேபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் annotationன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நம்மளால ஸ்டூடெண்ட்ஸ் எழுதாம ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனேபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் annotation வரும். அதை கிளிக் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன் யூஸ் தி ஒயிட் போர்ட். So this is the whiteboard option. I hope everybody enjoyed this exercise. So நம்ம பேசின எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் சேர்த்து நம்ம ஒரு லெசன் பிளான் மாதிரி போட்டிருக்கோம். இந்த லெசன் பிளான்ல அதே நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு 3-to-1 ஆக்டிவிட்டி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி போட்டிருக்காங்க, குவிஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு சாம்பிள் லெசன் பிளான். நம்ம இது பிடிஎஃபா உங்களுக்கு ஷேர் ஆகும்போது நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் பத்தி பேசியிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆயிருக்கும்னு நம்புறோம். ஸோ ஒரு 3 கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இப்ப ஆன்சர் பண்ண போறோம் சாட்ல. எல்லாரும் நம்ம சாட் இப்போ ஓபன் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், conference call helps teachers to support slow learners. True or false? Okay, Divya, true. வேற யாருக்காவது true or false ன்னு சொல்லணும்னு? Okay, Mary ma'am, true. Ganesan sir, true. Yes, great, true. Right. So, second question, time limit in Zoom conferencing app. எவ்வளோ டைம் வந்து ஜூம் கான்ஃபரன்சிங் ஆப்ல நமக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க? 60 minutes or 40 minutes? Super, 40 minutes. Okay, so third question and final question, who can create a better learning environment for students during this pandemic? இந்த pandemic timeல யாரு லேர்னிங் என்வாயன்மெண்ட்டை பெட்டரா கொடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? Yes, teachers, yes. Correct. நம்ம வந்து லேர்னிங் என்வாயன்மெண்ட்னு சொல்லும்போது டீச்சர்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு,
பேரண்ட்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? ஏன்னா இப்போ லேர்னிங் என்வாயன்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு மாறிடுச்சு. நம்ம என்னதான் எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அந்த செஷனுக்கு தான் இப்ப அடுத்து போக போறோம். தட் இஸ் தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படிலாம் இதை வந்து கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க டீச்சர்ஸ்? எனிபடி கேன் அன்மியூட் அண்ட் ஷேர் பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்ல இப்போ இருக்கிற பேண்டமிக்ல எப்படி நம்மளால வந்து கொண்டு வர முடியும்? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இல்ல ஐடியாஸ் இல்ல கொஸ்டின்ஸ் எனிதிங் இஸ் தேர்? ஆஸ் நம்ம நார்ம்ஸ்லயே பேசின மாதிரி நம்ம எல்லாருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். Any teacher can unmute and share like என்ன மாதிரி engagement வந்து பேரண்ட்ஸ்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. Or you can use the chat box as well. We'll wait for 30 seconds more. யாராவது teachers unmute பண்ணி ஷேர் பண்றதுக்கு. Giving some activities, we can call to parents and talk. Yes, Grace, we can, yeah. So இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸ். Yes, Jagdishwari ma'am. No. Okay. So இந்த மாதிரி சில ஐடியாஸ் பேஸ் பண்ணி தான் நாங்களும் இங்க வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்க முன்ன வைக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டீச்சர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கும் வந்து இன்டிமேட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா. நம்ம இப்போ எப்படி 150 கேரக்டர்ஸ்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தோம் இல்லையா, அது போல இங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறோம். அன்புள்ள பெற்றோருக்கு மாணவர் கணக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வீட்டு பாடத்தை நாளை 6 மணிக்கு முன் முடித்து அனுப்பி வைத்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறோம். ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியுது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு, நாளைக்கு 6 o'clock பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிமைண்டர் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இதனால அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் கம்மி ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா, இந்த டைம்ல வந்து பேரண்ட்ஸோட வெல்பீயிங் ஒரு அந்த அவங்க ஸ்டூடெண்டோட இருக்கிற அவங்க வீட்டுல எவ்வளவு சேஃபா இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கால் பண்ணியோ இல்ல ஒரு காமன் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த காமன் டெக்ஸ்ட் ஸ்கூல்ல இல்ல கிளாஸ்ல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த COVID-19ல நீங்க நலமா இருக்கீங்களா, யாரும் பாதிக்கப்படாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயர் மாதிரி, ஒரு வெல்பீயிங் செக் மாதிரி நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்நெட் இருக்கா இல்லையா, போன் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போறோமோ அந்த கேள்வியை பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். லைக் இந்த மாதிரி நாங்க வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மீடியம்லயே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்றோம் நம்ம லேர்னிங்ல எங்கேஜ் ஆகுறதுக்கு. ஸோ அவங்க தெரிஞ்சு ஸோ வாட்ஸ்அப் வந்து நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஸோ நிறைய ஐடியாஸ் ஒரு நிறைய ரெக்வெஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் முன் வைப்பாங்க நமக்கு, அதை we can try to incorporate. இப்போ ஒரு பேரண்ட் வந்து எங்களோட வெபினார்ல சொல்லியிருந்தாங்க தட் என்னோட குழந்தை வந்து ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க, டீச்சரால கால் பண்ணி ஒரு 5 to 10 minutes கேஷுவலா பேச முடியுமா, ஒரு இன்டராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வந்து நம்ம எடுத்து ஒரு டீச்சர் 5 to 10 minutes பேசும்போது ஸ்டூடெண்ட் கிட்ட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் வருது. ஓகே, ஸ்கூல் அண்ட் தி டீச்சர் இஸ் டேக்கிங் சம் எஃபர்ட் டு கனெக்ட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம ஸ்கூல் அண்ட் பேரண்ட்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றோம். நெக்ஸ்ட், ஆஸ் ஹோஸ்டட் கலைவாணி மேம் இல்ல சௌமியா மேம் சொல்லியிருந்தாங்க தட் பேரண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் நாங்க இங்க பேரண்ட் சைல்ட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேன் பி ஆஸ் அ அகடமிக் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நான் அகடமிக். ஸோ அகடமிக்னு எடுத்துட்டு போகும்போது சில கான்செப்ட்ஸ் லைக் இங்க வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ வீட்டுல கண்டிப்பா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் வந்து நீங்க டிரா பண்ணுங்க உங்க பேரண்டோட சேர்ந்து அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இல்ல நான் அகடமிக்ல போகும்போது நீங்க ஜஸ்ட்
வீட்ல உங்க அப்பா கூட இல்ல உங்க அம்மா கூட சேர்ந்து நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஏர்லியரா பேசும்போது பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியன்றதுனால we can encourage the parent and student to talk with each other. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட் எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 minutes அவங்க பேரண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுவே ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸான லைக் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். யூ கேன் டீச்சர்ஸ் கேன் ஹாவ் அ பெட்டர் ஐடியா ஆல்சோ. அதையும் கூட நீங்க எடுத்துட்டு போக முடியும். ஸோ இங்க ஆஸ் ஐ செட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் வந்து மாறிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனதுனால டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டீச்சரா ஒரு ஆக்டிங் டீச்சரா இருக்கிறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அவங்க குழந்தையோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், ஒரு சிம்பிள் ட்ராக்கர். ஸோ இன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு நேரம் என் குழந்தை வந்து படிச்சிருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்ட டாஸ்கை வந்து முடிச்சாங்களா, எஸ் ஆர் நோ போட்டா கூட போதும். ஸோ இது மூலமா த பேரண்ட் இஸ் ஆல்சோ ரியலைசிங் ஓகே என்னோட குழந்தை வந்து மை சைல்ட் இஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு லேர்னிங்ல, அது ஸ்டாப் ஆகல, கேப் இல்ல, டீச்சர்ஸ் ஆர் டேக்கிங் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ வி ஆர் என்கரேஜிங் தி பேரண்ட்ஸ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் என்கேஜ் இன் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். சோ ஃபார் நம்ம 2 செக்மெண்ட் பார்த்திருக்கோம். ஒரு செக்மெண்ட் டெக்னாலஜிஸ், என்னென்ன டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போகலாம் டிஜிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பேரண்ட்ஸை எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம் ஸ்டூடெண்டோட லேர்னிங்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம வந்து டீச்சர்ஸ் யூ ஹேவ் டு ஷேர் உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ். நீங்க திஸ் டைம் இஸ் ஃபார் யூ டு அன்மியூட் அண்ட் ஷேர். ஸோ இங்க இருந்து நம்ம டீச்சர்ஸ் கேன் ஸ்டார்ட் ஷேரிங். Anybody has a question can raise and unmute பண்ணி பேசலாம் டீச்சர்ஸ். நம்ம மொபைல் போன்ல லெஃப்ட் கார்னர்ல நமக்கு அந்த மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கும், அதை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் ஆர் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ ஷேர். நீங்க இந்த செஷன் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இல்ல இந்த டைம்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா, புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததா இந்த செஷன்ல. ஸோ எனி தாட்ஸ், எனி காமெண்ட் செஷன் பத்தி நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர். எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் மேடம். ஹலோ ஹலோ மேம், சொல்லுங்க மேம். குட் மார்னிங்ப்பா. இப்ப நீங்க இந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் வந்து ஒரு டீச்சரை வந்து எந்த மீடியாவோ இல்லை எதுவும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டீச்சர் ஆல்வேஸ் டீச்சர். அது வந்து எதையுமே நம்ம எந்த அட்வான்டேஜ் வந்தாலும் சரி, எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் வந்தாலும் சரி நம்ம மாற்ற முடியாது. ஒரு பையனோட கண்ணை பார்த்தோ அவனோட அசைவை பார்த்தோ அது புரியுதோ புரியலையோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டீச்சரோட வேலையே. இப்போ வந்து நம்ம வீடியோ கால்கிற போகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 6 பேருக்கு தான் அந்த வாட்ஸ்அப் அந்த ஃபெசிலிட்டி தான் இருக்கு. அதுவும் ஈவினிங் பசங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைம் தராங்க கொஞ்ச நேரம். அதையும் பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸும் பண்ணுதுங்க. இருந்தாலும் அதுங்கள்ட்ட அந்த பிள்ளைகள்ட்ட அந்த கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி அதை கொண்டு போறது அப்படிங்கிறதுல, இப்போ ஒரு ஜாமெண்ட்ரி நம்ம டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வீடியோ செஷனா நம்ம அனுப்பணும்னா திருப்பி அவங்க வந்து கொண்டு வந்து போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு 6 பேர் அதை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 6 பேர்ல 2 பேர்கிட்ட இருந்து வருது. இதை வந்து ஃபுல்லா எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம வீடியோ லெசன்ஸ் போட்டாலும் சரி, இல்ல வேற யாராவது பண்ணது நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தாலும் அவங்கள்ட்ட நம்மளால வந்து ஃபீட்பேக் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது நம்ம வழி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், நீங்க கேக்குற क्वेश्चन வந்து நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனான்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் வாட்ஸ்அப் இருக்கானா கூட அது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருக்கு வாட்ஸ்அப்னு சொல்றீங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கரெக்ட் சொல்றீங்க, கரெக்டா? Yeah, Preeti, can I take this? Yes, Reggie. Yes. Hello ma'am, என் பேர் ரெஜிலா from Vidya Viday Foundation தான்.
ஆக்சுவலி நீங்க கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எந்த டெக்னாலஜியும் சரி இல்ல எந்த யூனோ புது டெக்னாலஜி வந்தா கூட டீச்சர்ஸை டெஃபினட்டா ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இது டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஃபீஸிபிலிட்டி டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா இருந்தது. அந்த ஃபெசிலிட்டி இல்லாம இப்ப டெக்னாலஜின்னு மாறிடுச்சு. ஐ மீன் மாறிடுச்சுன்னா அதுவும் டெம்பரரியா தான் நாங்க சொல்றோம். இந்த டெம்பரரி பீரியட்ல, இந்த டெம்பரரி COVID-19 பீரியட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி என்கேஜ்டா இருக்கலாம். அண்ட் எங்களோட இன்டென்ஷனும் சரி, எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபீல்டு வச்சும் கூட நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we definitely know that நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சுத்தமா ஒன்னும் இல்லாததுக்கு அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து அகாடமிக்ல நம்மளால அல்ஜெப்ரா, ஜியோமெட்ரி அப்படின்றது வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இட்ஸ் அ வெரி பிக் குவெஸ்சன் ரைட் நவ். பட் ஒரு அளவுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அந்த லேர்னிங் ஜேர்னில இருந்து ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா 0% இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 15 to 25% ஆவது அவங்க அந்த லேர்னிங் ஜேர்னிலே இருக்க வைக்கலாம் அப்படின்ற எஃபர்ட்ஸ்க்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாமே வந்து யார் யார்கிட்ட இருக்கோ அட்லீஸ்ட் அவங்களுக்காவது சப்போர்ட் இருக்கணும். ஈவன் இஃப் அவங்க கிட்ட வாட்ஸ்அப், இன்டர்நெட் அதெல்லாம் இல்லைன்னா கூட மெசேஜஸ் த்ரூவா நம்ம எப்படி சின்ன சின்ன எஃபர்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இப்ப ஜியோமெட்ரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா இட்ஸ் அ சேலஞ்ச். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப க்ளோஸ்டா ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து பண்ண முடியாது. பட் இந்த ஜியோமெட்ரியே வந்து கேன் பி கனெக்டட் டு டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ், கேன் பி கனெக்டட் டு அவங்க வீட்டுல ஏதாவது பார்த்து அவங்களால ஜியோமெட்ரி வந்து கத்துக்க முடியுமா, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சின்னதா ஃப்ரேம் பண்ணி மெசேஜஸ்லயோ இல்ல கான்ஃபரன்ஸ் கால் த்ரூவா வந்து நம்மளால அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் ஈவன் வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங். ஏன்னா இது எங்களுக்கும் புதுசு. சேம் டைம் வி ஆர் ஆல்சோ ஷேரிங் தட் வித் யூ தட் நாங்க சில இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து ஒர்க் ஆச்சு. அதனாலதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இங்க கொண்டு வரோம் மேம். ஓகே. இப்ப ஒரு ஒரு விஷயத்த வந்து பிடிஎஃபா கொடுக்கறது நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீடியோவா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பிடிஎஃப் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது வந்து ஒரு கையில புக் இருக்கு, கையில புக் இருக்கு. ஆமா. சோ பிடிஎஃப் ஓட வீடியோ தான் பெஸ்ட் மேம். அந்த வீடியோ அது நீங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணா கூட ஓகே, இல்ல வேற யாராவது வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்க அதை அனுப்புனா கூட ஓகே. ஏன்னா ஆடியோவும் விஷுவலும் ரெண்டுமே சேர்ந்து தான் வீடியோ வருது. சோ அது ரெண்டும் போறப்ப வந்து ஸ்டூடெண்ட்க்கு அதிகமா புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இன்னொரு ஒரு மீடியம் இருக்கு அபார்ட் ஃப்ரம் பிடிஎஃப், அபார்ட் ஃப்ரம் வீடியோ வந்து ஆடியோ த்ரூவா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அது பாட்காஸ்ட்னு நாங்க லாஸ்ட் வெபினார்ல எடுத்துட்டு போயிருந்தோம். ஆமா மேடம், அதுக்கு எனக்கு தெரியலன்னு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தேன் நான் உங்களுக்கு. அப்படி என்னன்னு தெரியலன்னு எனக்கு கொடுத்தேன். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாட்காஸ்ட் பத்தியா மேம்? யா டெஃபினெட்லி. பாட்காஸ்ட் செஷன் நம்ம டீம்ல இருந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ் ரெஜி. ஸோ மேம், பாட்காஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு லெசனை வந்து ஆடியோ மூலமா எடுத்துட்டு போறது, இல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து ஆடியோ கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போறது. இந்த ஆடியோ வந்து ஜஸ்ட் நம்ம பேசுறது மட்டும் ரெக்கார்ட் பண்ணாம அது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இங்க ஒரு ஆப்போட பேரு டைப் பண்றேன் மேம், ஆங்கர்னு சொல்லிட்டு. இந்த ஆங்கர் ஆப் வந்து ஒரு ஃப்ரீ ஆப். இதுல வந்து பாட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணவும் ஆப்ஷன் இருக்கு, அண்ட் ரெக்கார்ட் பண்ண ஆடியோக்கு ஒரு மியூசிக் போடுறதுக்கும் சரி அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதை எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போலாம்னா, ரீசெண்டான ஒரு நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து பேசியிருந்தோம் தட் ஒரு ஆடியோல வந்து எப்படி நம்ம ஒரு கதை மூலமாவோ இல்ல ஒரு குவிஸ் மூலமா இல்ல ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மூலமா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். இப்ப ரீடரோட ஆக்டிவிட்டி நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்ல சொன்னோம்ல மேம், கான்ஃபரன்ஸ் கால்ல பேசியிருந்தோம் இல்லையா, அதே ரீடரோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம புக் வச்சு ரீட் அவுட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அந்த புக்கை வச்சு அந்த ஆடியோ கேட்டுட்டே வந்து அவங்களும் படிக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு லைக்
ஒரு கேட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் இருக்காங்க மேம். கேட்டு லேர்ன் பண்ணுவாங்க, எழுதி லேர்ன் பண்ணுவாங்க. சோ இந்த பாட்காஸ்ட் வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ், அதாவது கேட்டு லேர்ன் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது வந்து சேவ் ஆயே இருக்கும் இல்ல மேம்? ஆமா மேம், அதுல வந்து சேவ் ஆயிடும். எப்ப வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம். எஸ், எப்ப வேணாலும் போய் ரீப்ளே பண்ணி நம்ம கேட்டுக்க முடியும். அது ஒரு லிங்கா நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடலாம். இது ஆன்லைன்லயே இருக்கும் and they can just click and listen to teacher's voice. சோ நீங்க எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே நீங்க அதை கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த ஆங்கர் ஆப் பத்தின ஒரு சில டீடைல்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம் மேம் போஸ்ட் செஷன். Thank you மேம். And one thing to add, நம்ம எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி இந்த லிங்க் ஷேர் பண்றோமோ ஒரு வீடியோக்கு, அந்த மாதிரி போன்ல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை போட்டு அந்த லிங்க் ஷேர் பண்றோம்னா அது பாட்காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப வேணாலும் அதை போட்டு கேட்டுக்கலாம். ரிப்பீட்டட் லிசனிங்கான வாய்ப்பு பாட்காஸ்ட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. Okay, thank you. Thank you for that question ma'am. Thank you. Any other teachers உங்களோட questions or clarifications நீங்க கேட்கலாம். Or how did you feel about this session கூட நீங்க ஷேர் பண்ணலாம். Any questions teachers? Like இந்த செஷன்ல வந்து நம்ம நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்திருந்தோம். வீடியோ கான்ஃபரன்சிங்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப் பத்தியா இருக்கட்டும். ஸோ do you have any feeling? How do you feel right now? என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கும்? Hello, this is Jyoti. Hi Jyoti ma'am. Yeah, hi. I'm from Navnirmiti Eduquality Foundation. Okay. So yeah, I just went through one of the chats by a teacher. She has asked, how the parents are uneducated. So, and we are expecting parents to play this role of, play the role of a teacher or support them in their learning. So how do we expect uneducated parents to, do that? That is some of, I think one of the major concerns, that they never had any, in that sense, children who come from, go to government schools, and their parents who don't have any role. In a sense, hardly they play any role. And they wholly depend on the schools for, children to get the education. Now we are kind of shifting that responsibility to them. So how do we expect them to play that role more? So that was a question in the chat by a teacher. So is it possible to give some sort of an idea? One is that, one thing is that we are trying to connect with the parents through different modes. So we had already shared a example in the message format. We were like trying to communicate to them in Tamil. So in the local language, we were trying to send a message. That's one thing. Second, in conference call, we can call them, and it's a step by step process, ma'am. So நம்ம பொறுமையா தான் அவங்களுக்கு support பண்ண முடியும். And through conference call, when we give them detailed instructions or detailed information, they will be able to support gradually. We cannot expect immediately, because as you said, they might be illiterate, they might be uneducated, but they are also aware that they need to support their child. So on the edathila we can definitely involve them by just first starting to inform them. Initially, can I just add? Yes.
Yeah, so thank you for the question, ma'am. I think, teachers கேட்ட மாதிரி that சில parents வந்து படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. Definitely, most of நம்ம parents வந்து அந்த criteria or அந்த categoryல தான் வருவாங்க. So நாங்க வந்து ஒரு சின்ன survey மாதிரி பண்ணோம் teachers. So maybe இந்த information உங்களுக்கு helpful-ஆ இருக்கலாம். இந்த சின்ன surveyல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, we reached out to parents individually by call and asked them நீங்க வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால கண்டிப்பா கான்செப்டை வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு அனுப்பி நாங்க அதை ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களால பண்ண முடியாது. தட் இஸ் ஃபார் ஷோர். பட் ஸ்டூடெண்ட் வந்து என் பையன் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து வீட்டுல அதை ஃபாலோ அப் பண்ணுவேன். நான் அதை வந்து நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிய வரும். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து இந்த 1 வீக் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல இந்த 2 பேஜ் வந்து அவங்க காலுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும், இல்ல இதுதான் வந்து உங்க ஸ்கூல்ல இருந்து டைம் டேபிள் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா த்ரூ மெசேஜஸ் தமிழ்ல நீங்க எனக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கு புரிஞ்சிடும். That was one option because அவங்க கிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இல்ல இன்டர்நெட் போன்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தது. இல்ல இஃப் பாசிபிள் வந்து உங்களால கான்ஃபரன்ஸ் கால் வீக்லி ஒன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, கான்ஃபரன்ஸ் கால்னு நாங்க சொல்றோம், அவங்க வந்து வெறும் கால்னு தான் சொன்னாங்க. கால்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எங்களோட டவுட்டும் கேட்டுப்போம். அந்த டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கால் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து அவங்க கிட்ட இருந்தே வந்த சொல்யூஷன் எங்களுக்கு. நாங்க அந்த சொல்யூஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஃபீல் தட் இது வந்து உங்க செட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா that would be really helpful. As Preeti said, அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து மேபி இங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்கன்னா புரியாது, பட் அவங்க டெஃபினட்டா அவேரா இருக்காங்க தட் அவங்களாலதான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ Jyoti ma'am, do I need to tell it in English? Sorry, I didn't know. No. I understand Tamil, so I have completely understood whatever you have said. Great. Yeah, thank you so much. Thank you, ma'am. So, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ தட் யூ ரியலி லைக் தி செஷன். So if we have any questions, you can please raise it now as well. Hello ma'am, நான் கலைவாணி. மேம், இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா நம்ம வந்து பேசலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆஸ் வெல் டு த பேரண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ நம்மளுக்கு இப்போ மோஸ்டா பேரண்ட்ஸ் வந்து எப்பப்ப வீட்ல இருப்பாங்கன்றது தெரியாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு. இப்ப நம்ம ஒரு கால்ல வந்து மேக்சிமம் 5 பேர் தான் பேசுவோம். அதுல 4 வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம இருப்போம். ஸோ இப்போ எப்படி மேம் நம்ம வந்து என்கேஜ் பண்ண முடியும்? லைக் எல்லா பேரண்ட்ஸுமே வீட்ல இருப்பாங்கன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து அந்த எல்லார்கிட்டயும் கரெக்டா அந்த டைமிங்ட்டு நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுமா? இந்த டைம்ல நம்ம பேசுவோம் அப்படின்னுட்டு. வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் தட்? Can I add, Preeti? Yeah. So ma'am, இப்போ ரெஜி மென்ஷன் பண்ண அதே மாதிரி அந்த சர்வே நான் எக்ஸாம்பிள் வச்சு மேபி நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். அந்த சர்வேலே வந்து ஒரு கொஸ்டின் என்னவா கேட்டிருந்தோம்னா, எந்த டைம்ல குழந்தைங்க கிட்ட மொபைல் கிடைக்கும் அப்படின்றதே ஒரு கொஸ்டினா தான் நாங்க கேட்டிருந்தோம். ஸோ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் போன் அவங்க கையில இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கிடைச்சிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் திங் தி டீச்சர்ஸ் டிட்.
செகண்ட், அந்த கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்ல வந்து பசங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஒருத்தவங்க கிட்ட பேசிக் செட் மொபைல் தான் இருக்கு, இவங்களுக்கு வேற எந்த மோட் மூலமாவும் நம்மளால ரீச் அவுட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் கூட இல்ல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதுல ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான கான்சென்ட்ரேஷன் அந்த டீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 பேர் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த 4 குழந்தைங்களுக்கு நம்ம கால் மூலமா போகலாம். இவங்க நல்ல ஓரளவுக்கு பிக்கப் ஆயிக்கிறாங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் மூலமா நம்ம வந்து ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணலாம். லேட்டர் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம கால்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டகரைசேஷன் the teachers did. Teachers, okay. Yeah. Okay, ma'am. Thank you. Just one thing to add, ma'am. இப்போ நம்ம இனிஷியலா பேசியிருந்தோம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தட் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஜஸ்ட் ஒரு செக் இன் கால் மாதிரி பண்றோம் இல்லையா? அந்த டைம்லயே கூட நம்ம கேட்டுக்கலாம் இஃப் தேர் ஒர்க்கிங், இல்ல எந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி கூட நம்ம அந்த கால்ஸ் அவங்களுக்கு எப்ப பண்ணணும்னு நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம் மேம். Okay. Thank you, ma'am. And one more thing, first மேரி மேம் நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுல இந்த ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க ஒரு குரூப்ல, அதுல 2 பேர் தான் வந்து அவங்க வந்து சொன்னதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப மீதி இருக்கிற 4 பேருக்கு வந்து they are not replying anything. ஸோ எங்களுக்கு வந்து எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் தேவை. எப்படி வந்து குரூப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு இஸ் தேர் எனி அதர் ஐடியா? அண்ட் ஐ லைக் திஸ் ஐடியா. நீங்க அந்த ப்ராட்காஸ்ட் சொன்னீங்க இல்லைங்களா, வாட் எவர் மெசேஜ் வி ஆர் சென்டிங் இன் த குரூப் அது வந்து பிரைவேட்டா அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அது மாதிரி நம்மளுக்கு பிரைவேட்டா தான் அந்த மெசேஜ் வரும்ன்றது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஐ ஜஸ்ட் லேர்ன் பை டுடே இன் திஸ் செஷன் ஒன்லி. சீரியஸ்லி ஐ லைக் தட் ஒன். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னதுன்னா, ஸோ ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தட் குரூப். அப்ப நம்ம வந்து ஒரு 15 பேர்னா அதுல ஒரு 7 பேர் இல்ல 8 பேர் தான் வந்து குரூப்ல வந்து ஆன்சர் பண்றாங்க. ஸோ த அதர்ஸ் ஆர் ரிமைனிங் குவைட். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அவங்கள பூஸ்ட் அப் பண்ணி we can get them into the session, like get them into the group. ஒரு ட்ரிக் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அகாடமிக்ஸ் எடுத்துட்டு போகாம இனிஷியலா நீங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது லெட் இட் பி மோர் ஆஃப் அ கேஷுவல் இன்டராக்ஷன்ஸ் ஆர் கேம்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல நம்ம அவங்க கூட எங்கேஜ் ஆகுறோம், அந்த ஜாலி ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். தென் லேட்டரா வந்து வி கேன் ஸ்டார்ட் கிவிங் தெம் லைக் ஸ்லோவா வந்து அவங்க கிட்ட கண்டென்ட் எடுத்துட்டு போகலாம். ஸோ தட் நீங்க சொல்ற அந்த எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா, அந்த பார்ட்டிசிபேஷன் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அச்சீவ் ஆகும். சம்டைம்ஸ் அப்பவும் நீங்க அச்சீவ் ஆகலைன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணிடுறீங்க டாக்குமெண்ட் மூலமா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி, அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சில பேர் பண்ணிருக்காங்க சில பேர் பண்ணல. தென் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்க இதை செக் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ல நீங்க எடுத்துட்டு போகும்போது ரிமைண்டர்ஸ் மாதிரி கொடுக்கும்போது we can increase the participation slowly. So immediately நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் கிராஜுவலா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். Yeah, and Kalevani ma'am, also adding to Preeti that நிறைய platforms இப்ப available இருக்கு. Quiz வந்து ஒரு best method நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து குவிஸ் ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கு ஃபார் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ நீங்க வந்து குவிஸ் பவர் பாயிண்ட்லயோ இல்ல வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க நிறைய குவிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல கூட டிசைன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீம் வைஸ் டிவைட் பண்ணிருங்க. ஒரு டூ பர்சன் 1 டீம், 3 people 1 டீம், அந்த மாதிரி நீங்க சின்ன குரூப்ஸா டிவைட் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப ஒரு லெசன் எடுத்திருக்கீங்க வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல வந்து ஒரு செஷன் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி அந்த மாதிரி சின்னதா ஒண்ணு ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா டெஃபினட்டா ஒரு குவிஸ் வச்சு அவங்கள வந்து ஒரு காம்படிட்டிவ் மோடுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியா இருப்பாங்க. செகண்ட் வந்து இப்ப நீங்க வாட்ஸ்அப் த்ரூவா இல்ல மெசேஜஸ் த்ரூவா பண்றீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஒரு நல்ல ஆப்ஷன் மேம். ஸோ ஒர்க் ஷீட் நம்ம தரமோ இன்சைட் த ஸ்கூல்
அந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் ஷீட் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஈச் ஸ்டூடெண்ட் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அனலைஸ் ஆகி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி எவ்வளவு ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லியிருக்காங்க, எவ்வளவு தப்பான ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணியே உங்களுக்கு டிரைவ் ஆயிடும். கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்க பாக்கணும்னா டெஃபினட்டா யூடியூப்ல எங்க யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ இருக்கு, அதுக்கு டுட்டோரியல் வீடியோ இருக்கு. சோ நீங்க அத கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். ஓகே. எஸ் எஸ் மேம். ஓகே. Thank you ma'am. Thank you so much Mia. Thank you ma'am. Both of you, thanks. So like நிறைய questions நம்ம teachers கேட்டுட்டு இருக்கீங்க. Like even now if you have any questions நீங்க raise பண்ணலாம். And we also have a request உங்கள்ட்ட. ஸோ இன்னைக்கு நம்ம நான் ஷேர் பண்ண சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் கனெக்ட் பண்ணதுக்கு லைக் என்ன சொல்றது, நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் போல நம்ம உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது we will also feel more motivated அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்களுக்கு பர்சனலா கூட எங்க கான்டாக்ட் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், நீங்க அதுக்கு கூட ஷேர் பண்ணலாம். இல்ல நம்ம கம்மிங் செஷன் வந்து ஒரு 8th அன்னைக்கு நம்ம கமிங் செஷன் நடக்க போகுது. லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஸ்டூடெண்ட் த வே தே லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8th அன்னைக்கு நடக்க போகுது நம்ம செகண்ட் பேட்ச் நம்ம டீச்சர்ஸ்க்காக. ஸோ அந்த செஷன்ல கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். நீங்க இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதா இருக்கட்டும் சரி, எங்க ஆக்டிவிட்டி எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப இன்டராக்டிவா நிறைய questions கேட்டிருந்தீங்க. we really happy to connect with you and we are very excited to see you in the next meeting as well. Thank you so much teachers. Yes, so can we have a group picture? Teachers எல்லாரும் வந்து camera switch on பண்றீங்களா? Video switch on பண்ணீங்கன்னா we can have a group picture. Yes, great. Can we have a big smile எல்லாருமே? இன்னொரு 4 டீச்சர்ஸ் வந்து வீடியோ ஆன் பண்ணாம இருக்காங்க. லெட்ஸ் வெயிட். மரியா மேம் உங்க வீடியோ ஓகே. So let's all give one big smile. Thank you teachers, thank you for that big cute smile and we'll meet you in the next meeting. Thank you teachers. Thank you Preeti. Thank you. Yes, teachers நம்ம disconnect ஆகலாம்.